சேஃபில்ஸ் மீன் பாயிண்ட் லைன் பாலிகன் ஓகேவா. இந்த மூணும் இப்போது மூணுத்தையும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு சாம்பிளாக ஒரு ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பு. இந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் வந்துட்டு பிலோ லிங்க் ஒன்று கொடுக்குறேன். இதில் வந்து எக்ஸ்ஒய் டைல்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு நியூவாக கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு அந்த யூஆர்எல் நான் கொடுக்குற யூஆர்எல் காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு இதில் ஏதாவது எக்ஸ்ஒய் செட் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பு இங்கே வந்து உட்காந்துக்கும். சரியா, இப்போது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாயிண்டில் ஒரு சாம்பிள், லைனில், பாலிகனில் இது மாதிரி சாம்பிள்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு அந்த தான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே, இழுத்து உள்ள ட்ராக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ லைனு, அடுத்தது பாலிகன். சரியா, 3 வந்துருச்சு. எப்பொழுதுமே பாயிண்ட்டு, அதுக்கும் கீழே லைனு, அதுக்கும் கீழே பாலிகன் இருக்கணும். பேஸ் ஃபைல் அதுக்கு கீழே இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். சரியா, கீழே பேஸ் ஃபைல் இருக்கணும், அடுத்தது பாலிகன்ஸ் எல்லாமே வரணும், அடுத்தது லைன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரணும், அதுக்கப்புறம் லைன் மேலே பாயிண்ட் வந்து மேலே இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜரு மேப்பிங்க்கு, அதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போது பாலிகனை பொறுத்தவரையிலும் செலக்ட் பண்ணிட்டோம். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட்டு. ஓகேவா, இப்போ எடிட்டிங் அப்படின்னா ஒரு இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த இடத்த வந்துட்டு பாக்ஸ் வரைய போகிறோம். பாக்ஸ் மீன் ரெக்டாங்கிள் அப்படி சொல்லலாம். இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த எடிட்டிங் டூலு. இது பாலிகன் மாதிரி தெரியுதா, ஆட் பாலிகன் ஃபீச்சர். இதை கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வந்துடும். சரியா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட அவுட்ரு பவுண்ட்ரி, இது எந்த இடம்னு தெரியுதா உங்களுக்கு, இது வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில். ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறதுக்காக இதை எடுத்து வச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரைஞ்சாச்சு. இப்போது நேம் என்ன பண்ண போகிறோன்னா பிக் டெம்பிள் அவுட்டர் பவுண்டரின்னு போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், நோ இஷ்யூ. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுது, இது வந்துட்டு ஃபில்லாக தெரியுதா. இதை என்ன பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிள் இங்கே இருக்குல்ல, சிம்பாலஜி, லேபிள்ஸ், இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றது எல்லாம் அப்புறம் திரும்ப பார்த்துக்கலாம். சிம்பாலஜி சிம்பிள் போயிட்டு இங்கே போயிட்டு இது கலரு, உள்ளுக்குள்ள உள்ள கலரு ஃபில்லாக இருக்குல்ல, அது அந்த கலர். இதில் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனோ புஷ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துட்டு, சரி பிளாக் கொடுத்தாலும் சரி, ரெட் கலர் கொடுக்கலான்னா ரெட் கலர் கொடுத்துட்டு இங்கே லைனோட ஷேப்பை மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்துருச்சு, பவுண்ட்ரி வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லைன் ஃபீச்சர் வரைய போகிறோம். இங்கே லைன் ஃபீச்சர் என்னென்னலாம் தெரியுது பாருங்கள். ரோடு இருக்குது, ரிவர் இருக்குது, இந்த ரோடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ ஏதாவது 2 ஃபீச்சர் பண்ணுவோம். செலெக்ஷனு இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே சேஃப் ஃபைலில் வந்துட்டு ஆட் சேஃப் ஃபைல் வந்துச்சு, இங்கே வந்துட்டு ஆட் பாலிகன் வந்துச்சு, இங்கே ஆட் லைன் ஃபீச்சர்னு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இதை ஜஸ்ட்டு இந்த மாதிரி இன்னும் ஜூமிங் லெவல் அதிகமாக வச்சுக்கிட்டு பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா வரும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணுற இடத்தையே அப்படியே காட்டணும் அப்படிங்கிறதுனால இதை போட்டிருக்கிறேன். ரோடு வரைஞ்சாச்சு, ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போது இதே இதில் வந்துட்டு ரிவரையும் காட்ட போகிறோம். சரியா, நம்ம ரிவரையும் காட்டுறோம். ரிவரு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரே லேயரில் இருக்குது. லேயர்னால் இதுதான் லேயர்னு சொல்லுவாங்க. இது பாலிகன் ஒரு லேயர், லைன் ஒரு லேயரு, பாயிண்ட் ஒரு லேயர். சரியா, லைன்லேயே மல்டி சேஃபில்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ரோடுன்னு தனியாக வச்சுக்கலாம், ரிவர்னு தனியாக வச்சுக்கலாம், மேலே வந்துட்டு ஸ்ட்ரீட்டுன்னு தனியாக வச்சுக்கலாம், வேறு என்னென்னலாம் லைன் ஃபீச்சர்ஸ் இருக்குதோ எல்லாமே தனியாக வச்சுக்கலாம். சரியா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வந்துட்டு அவுட்டர் பவுண்ட்ரின்னு ஒன்று கொடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கோம். இது எப்படி வந்துட்டு டிஃபைன் பண்ணி காட்டுறது, 2ஆக எப்படி காட்டுறது, ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறோம். இப்போது லேபிள்ஸ் போகிறோம், சிங்கிள் லேபிளில் போயிட்டு லேபிள் வந்துட்டு ஜஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இது போல்டு வச்சுட்டு இதில் வந்துட்டு ஒரு 8 வச்சுட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன் கொடுத்துட்டு, சாரி
பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி திரும்ப போயிட்டு சிம்பாலஜி போயிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சிங்கிள் சிம்பிள் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதில் கேட்டகரிஸ்ட் கொடுத்துட்டு நேம் கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ரோடுன்னு கொடுத்தோம், ரிவர்னு கொடுத்தோம். அதில் வந்துட்டு இங்கே நேமுன்னு கொடுத்துட்டு கிளாஸிஃபை கொடுத்தோம்னா அங்கே என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ரோடுன்னு வந்துச்சு, ரிவர்னு வந்துருச்சு. ரிவருக்கு ஒரு கலர் கொடுக்குறோம். என்ன கலரு? ப்ளூ கொடுக்குறோம். ரோடுக்கு ஒரு கலர் கொடுக்குறோம், ரெட் கலர் கொடுக்குறோம். கொடுத்தாச்சா? சரியா? இப்போ ஓகே அப்ளை ஓகே கொடுத்தோம்னா இங்கே தனித்தனி லேயராக வந்துருச்சு. சரியா? இங்கே பாருங்களேன், வந்துருச்சா? இங்கே ஒரு லேயர் தெரியுது, அதோட நேம் ரிவர்னு வந்துருச்சு, இது ரோடுன்னு வந்துருச்சு, இது பாருங்கள் பவுண்ட்ரின்னு வந்துருச்சு. இப்போ பாயிண்டில் ஒரு ஃபீச்சர் பார்ப்போம். பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது என்ன? ஆட் பாயிண்ட் ஃபீச்சர் கொடுத்துட்டோம். சென்டராக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு டெம்பிள் அப்படின்னு போடலாம். சும்மா டெம்பிள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நந்தி, நந்தி போட்டாச்சு. டிஹெச் கிடையாது, நந்தி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்குதா? இந்த இடம் போடலாம் ரவுண்டானா, புரியுதா? மல்டி ஃபீச்சர், மல்டி ரோடு சென்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரோடு சென்டர். ஓகே டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம், இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம், இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது வாட்டர் பாடி இருக்குது. வாட்டர் பாடி மீன் லேக் இருக்குது, டேங்க் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பார்க் இருக்குது. பார்க்கை இது பண்ணி சிவகங்கை பார்க்குன்னு போடலாம், இல்லைன்னா பார்க்குன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல வாட்டர் பார்க்குன்னு போட்டிருக்கு, வாட்டர் பார்க்குன்னு போட்டாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இதையும் சிம்பாலஜி பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், இப்போ போயிட்டு ப்ராப்பர்ட்டி போயிட்டு இங்கே போயிட்டு சிம்பாலஜி போயிட்டு இங்கே சிங்கிள் சிம்பிள் அப்படின்னு இருக்குதுன்னா டெம்பிள்னு இந்த சேஃபைலோட நேம் டெம்பிள்னு இருந்துச்சுன்னா டெம்பிள் மட்டும் இங்கே சிங்கிள் சிம்பிள்னு போட்டுக்கலாம். கேட்டகரைஸ்டு பண்ணிட்டோம்னா நம்ம நிறையா ஒரே இதிலே போட்டுக்கலாம். சரியா? நந்தி பார்க்கு, ரோடு சென்டர், டெம்பிள், வாட்டர் பார்க்கு. இப்போது இதில் நேம் சிம்பிள்ஸும் கொடுத்துக்கலாம். சரியா? நம்ம அங்கே கொடுத்தோம்னா அந்த மாதிரி எதுக்கு கொடுத்தோம்? ரிவர் ரோடுக்கும் கொடுத்தோம். சரியா? நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கு, வாட்டர் பார்க், டெம்பிள், நந்தி, ரோடு சென்டர் வந்துருச்சு. இன்னைய கிளாஸு ஓவர். ஓகே, நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் இந்த XYZ டைலில் எந்தெந்த லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணலாமோ அதோட லிங்க்கெல்லாம் இதுக்கு பிலோவிலேயே நான் கொடுக்குறேன்.